வணக்கம். காலபுருஷ தத்துவத்தோட முதல் ராசியா இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கமா இருக்கிற மேஷ ராசி அன்பர்களே, உங்க எல்லாரையும் இந்த ஆத்மார்த்தமான பயணத்துக்கு நான் வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கை பல பேருக்கு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தெரியலாம். தைரியம், வேகம், தலைமை பண்புன்னு எல்லோரும் உங்களை ரொம்ப சுலபமா இழை போட்டுடுவாங்க. ஆனா அந்த புத்தகத்தோட சில பக்கங்கள் உங்களுக்கே தெரியாம உங்க ஆன்மாவோட ஆழத்துல எழுதப்பட்ட ரகசியங்களால நிறைஞ்சிருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத வரிகளை படிக்கவும், உங்க போராட்டங்களுக்கு பின்னால ஒழிஞ்சிருக்கிற பிரபஞ்சத்தோட பெரிய திட்டத்தை புரிஞ்சுக்கவும் தான் நாம இன்னைக்கு இங்கே இணைஞ்சிருக்கோம். இது வெறும் ராசிபலன் கிடையாதுங்க. இது உங்களை நீங்களே சந்திக்கிற ஒரு தியானம், உங்க ஆன்மாவை தொட போற ஒரு ஆழமான பயணம். இந்த ஒரு வரியை கேட்டதும் உங்க இதயத்தில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி உணர்றீங்களா? ஆமா, இது நான் தான், இது ஏன் வாழ்க்கை தான் அப்படின்னு உங்க உள் மனசு சொல்லுதா? அதுதான் உண்மை. மேஷராசில பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை ஒருபோதும் பூக்கள் தூவுன பாதையா அமைச்சு கொடுக்கறதில்ல. ஒவ்வொரு படியிலையும் ஒரு சவால், ஒவ்வொரு வெற்றியின் போதும் ஒரு சோதனை, ஒவ்வொரு உறவிலும் ஒரு சின்ன உராய்வு. இது ஏன்? உங்க விதி இப்படி எழுதப்பட்டதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடினமான போர்க்களங்கள் தான் ரொம்ப வலிமையான வீரர்களை உருவாக்கும். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டமும் அர்த்தமில்லாதது இல்ல. அது உங்கள ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கிற உள்ளிக்கற்கள். அந்த வழிகள் தான் ஒரு நாள் இந்த உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மாபெரும் சக்தியா உங்கள மாத்தப் போகுது. இது மாதிரியான ஆழமான புரிதல்களையும் ஆன்மீக தெளிவையும் நீங்க தொடர்ந்து பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த பயணம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் இது மாதிரி பதிவுகளை இன்னும் ஆழமா உருவாக்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். வாங்க, இந்த ஆண்டு பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து தொடரலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட வரைபடத்தை 5 முக்கியமான பிரிவுகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல மேஷராசியோட அடிப்படை கூறான அந்த அக்னிபொறியை பத்தி ஒரு அறிமுகம். ரெண்டாவதா உங்களோட அந்த அசாத்தியமான தலைமை பண்புக்கும் அதே நேரம் உங்களை வாட்டி எடுக்கிற மனத்தவிப்புக்குமான இரட்டைத்தன்மை பத்தி பார்க்க போறோம். மூணாவதா உங்க வாழ்க்கையோட அடித்தளமான உறவுகளும் அதுல நீங்க சந்திக்கிற சவால்களும். நாலாவதா உங்க தொழில் மற்றும் செல்வ நிலையில நீங்க சந்திக்கிற பெரிய ஏற்ற இறக்கங்கள். கடைசியா இது எல்லாத்தையும் கடந்து தடைகளை தகர்த்து வெற்றி வாகை சூடுறதுக்கான ஆன்மீக வழிகளை பத்தி ரொம்ப விரிவா பார்க்க போறோம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள நுழையலாம். 12 ராசிகளோட தலைவாசலா எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கமா இருக்கிறது தான் மேஷம். இதோட சின்னம் ஆடு. இதோட தத்துவம் நெருப்பு. ஒரு நெருப்பு பொறி மாதிரி உங்ககிட்ட இருந்து தான் எல்லாமே தொடங்குது. ஒரு புது யோசனை, ஒரு புது செயல், ஒரு புரட்சி, எல்லாத்தோட முதல் தீப்பொறியும் நீங்க தான். இந்த ராசியோட கிரக அமைப்புகள் உங்க குணத்தை மட்டும் இல்ல, உங்க விதியை எப்படி தீர்மானிக்குதுன்னு இப்போ ஆழமா பார்க்கலாம். இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க. இது உங்க ஜாதக கட்டம் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையோட அச்சாணியே இதுதான். உங்க ராசியில ஆத்மகாரகனான தலைமைக்கும் கௌரவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் அதிபதியான சூரியன் உச்சம் பெறார். இதனால தான் உங்ககிட்ட இயல்பாவே ஒரு ராஜகலை, ஒரு ஆளுமை திறன், மத்தவங்கள வழிநடத்துற பண்பு, பெருந்தன்மை எல்லாமே இருக்கு. ஆனா அதே சமயத்துல கர்மகாரகனான தடைகளுக்கும் தாமதங்களுக்கும் துக்கத்துக்கும் அதிபதியான சனி பகவான் உங்க ராசியில நீசமடைகிறார். அதாவது தன்னோட முழு பலத்தையும் இழந்து நிற்கிறார். இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு தடை, ஒவ்வொரு அடிக்கும் ஒரு இழுபறி ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம். இதோட உங்க ராசிநாதனான ஆற்றலுக்கும் வேகத்துக்கும் கோபத்துக்கும் போர்க்குணத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த 3 கிரகங்களோட கூட்டணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உச்சம் பெற்ற சூரியன் நான் ராஜாவா வாழணும்னு சொல்றார். நீசம் பெற்ற சனியும் நான் உன்னை முன்னேற விடமாட்டேன்னு காலை புடிச்சு இழுக்கிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயோ தடைகளை உடைச்சி எரிஞ்சிட்டு வேகமா முன்னேறன்னு உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கார். இந்த 3 சக்திகளுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போர்க்களம் தான் உங்க வாழ்க்கை. இப்போ உங்க குணாதிசயங்களோட 2 பக்கங்களையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு பக்கம் சூரியன் மாதிரி பிரகாசமான ஒளி, இன்னொரு பக்கம் சனி மாதிரி ஆழமான ஒரு நிழல். இந்த 2ஐயும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கும் போதெல்லாம் உங்களை நீங்களே ஆழ கத்துக்குவீங்க. இதோ மேஷராசியோட 2 முகங்கள். ஒரு பக்கம் உச்சம் பெற்ற சூரியன் கொடுக்கிற மனிதாபிமானம், தர்ம சிந்தனை, நேர்மை, ஒரு சிறந்த நிர்வாக திறமை, யார வேணும்னாலும் வழிநடத்துற தலைமை பண்பு, கஷ்டம்னு வர்றவங்களுக்கு வாரி வழங்குற வள்ளல் குணம். இன்னொரு பக்கம் ஆட்சி பெற்ற செவ்வாய் தர்ற கட்டுப்படுத்த முடியாத முன்கோபம். ஒரு நொடியில எரிமலையா வெடிச்சிட்டு அடுத்த நொடியே குழந்தை மாதிரி மாறிடுதீங்க. ஆனா அந்த ஒரு நொடியில நீங்க இழந்தது ரொம்ப அதிகமா இருக்கும். அவசரமா ஒரு முடிவு எடுத்துட்டு ஐயோ இப்படி செஞ்சுட்டோமேன்னு அப்புறமா வருத்தப்படுறது. உச்சம் பெற்ற சூரியன் தர்ற வரட்டு கௌரவம், நான் பெரியவன், நான் ஏன் இறங்கி போகணும், நான் போய் அவங்ககிட்ட பேசுறதாங்கிற அந்த ஈகோ பல நல்ல உறவுகளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடும். எல்லாத்தையும் விட ஒரு ஆபத்தான குணம் புகழ்ச்சிக்கு மயங்கிறது. உங்களை யாராவது 2 வார்த்தை புகழ்ந்து பேசிட்டா போதும், உங்க பகுத்தறிவு வேலை செய்யறது நிறுத்திடும். அவங்களுக்காக எதை வேணாலும் செய்ய துணிவீங்க.
இந்த குணம்தான் உங்க வாழ்க்கையில பல ஏமாற்றங்களுக்கு காரணமாகிறது. இதுதான் உங்க பலம், இதுவே உங்க பலவீனம். உங்க ராசியோட சின்னமான ஆடோட குணத்தை வச்சு இதை அழகா விளக்கலாம். ஒரு செங்குத்தான மலைய பார்த்தா அந்த ஆடு ஒரு நொடி கூட யோசிக்காது. மின்னல் வேகத்துல கிடுகிடுன்னு அதோட உச்சிக்கு ஏறிடும். அதோட வேகம் அவ்வளோ அபாரமானது. ஆனா உச்சிக்கு போன பிறகுதான் அதுக்கு தெரியும் ஏறின வேகத்துல இறங்க முடியாதுன்னு. எப்படி இறங்குறதுன்னு தெரியாம அங்க நின்னு தவிக்கும். அது மாதிரி தாம நீங்களும் ஒரு திட்டம் அல்லது ஒரு தொழில அதோட முழு பரிமாணத்தையும் யோசிக்காம, அதோட பின்விளைவுகளை பத்தி கவலைப்படாம செவ்வாயோட வேகத்துல அவசரமா தொடங்கிடுவீங்க. ஆனா பாதி வழியில மாட்டிக்கிட்டு திட்டத்தை கைவிடவும் முடியாம, முன்னோட்டு கொண்டு போகவும் முடியாம தவிப்பீங்க. இந்த ஆட்டோட குணம்தான் உங்க வாழ்க்கையோட பல சிக்கல்களுக்கும் பண நெருக்கடிகளுக்கும் மூல காரணமா இருக்குது. அடுத்ததா உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயத்துக்குள்ள போறோம். உங்க இதயம் சம்பந்தப்பட்ட, உங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள். இந்த உறவுகள்ல நீங்க சந்திக்கிற சவால்களும் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற ஆசிர்வாதங்களும் என்னென்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல உங்க அப்பா சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறதால உங்க தந்தை மேல உங்களுக்கு அளவு கடந்த பாசமும் மரியாதையும் இருக்கும். ஆனா அதை வெளிக்காட்ட தெரியாது. அவருக்கும் உங்க மேல உசிரே இருக்கும். ஆனா அவரும் அதை வார்த்தைகள்ல சொல்ல மாட்டார். இந்த சொல்லப்படாத பாசத்தால உங்களுக்கும் உங்க தந்தைக்கு நடுல எப்போதுமே ஒரு மெல்லிய திரை, ஒரு சின்ன விரிசல் இருந்துகிட்டே இருக்கும். உங்க தந்தையோட வாழ்க்கையும் ஒரு பெரிய போராட்ட வாழ்க்கையா தான் இருந்திருக்கும். ஆனா உங்க அம்மா கூட இருக்கிற பந்தம் ரொம்ப வலிமையானது, பிரிக்க முடியாதது. உங்க ராசிக்கு 4ஆம் வீடான தாய்ஸ்தானம் கடகம், அதோட அதிபதி சந்திரன். அதனால தாய்ப்பாசம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். உங்க அம்மா ரொம்ப ஆச்சாரமானவங்களாவும் குடும்ப கட்டுப்பாடுகளை கொண்டவங்களாவும் அதே நேரம் பாசமானவங்களாவும் இருப்பாங்க. உங்க வாழ்க்கை துணை, உங்க வாழ்க்கையில துணைவர் வந்த பிறகுதான் உங்க வருமானம் பெருகும், வாழ்க்கையில ஒரு நிலையான உயர்வு ஏற்படும். ஏன்னா உங்க ராசிக்கு தனத்துக்கும் கலத்திரத்துக்கும் அதிபதி சுக்கிரன். ஆனா உங்க பிள்ளைகளை பத்தின கவலை அது மட்டும் உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. அவங்களோட படிப்பு, வளர்ச்சி, எதிர்காலம் பத்தி எப்போதுமே ஒரு வித மனச்சுமை இருந்துகிட்டே இருக்கும். கடைசியா உங்க உடன் பிறந்தவங்க, அண்ணன் தம்பியோ அக்கா தங்கையோ, அவங்க கூட ஒருவித கருத்து வேறுபாடும் மனக்கசப்பும் ஏற்படுறதும் பிரிஞ்சு வாழ்றதும் மேஷ ராசிக்கு தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கு. உங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரும்பாலும் அந்நியத்துல அமையறத விட உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலேயே அமையும். உள்ளூர்லயே பெண் அல்லது மாப்பிள்ளை அமையறது, உறவினர்களுக்குள்ள திருமணம் நடக்கிறது, இல்லனா ரொம்ப நாளா பழகின நண்பரையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற அமைப்பு உங்க ராசிக்கு உண்டு. இதுக்கு காரணம் என்னன்னா, களத்திரத்தை குறிக்கிற 7ஆம் அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அறிமுகமான பழகுன ஒருத்தரே வாழ்க்கை துணையா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இப்போ உங்க தொழில், வியாபாரம் மற்றும் பண வரவை பத்தி பார்க்கலாம். இந்த துறையில உங்க பயணம் ஒரு சூறாவளி பயணம் மாதிரி. சில நேரங்கள்ல கற்பனை கூட பண்ண முடியாத உச்சிக்கு போவீங்க, அடுத்த சில நாட்கள்ல அதல பாதாளத்துல விழுவீங்க. ஆனா எவ்ளோ பெரிய வீழ்ச்சி வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வர்ற சக்தி உங்களுக்கு மட்டுமே உண்டு. அது எப்படின்னு பார்க்கலாம். உங்க தொழில் பயணம் பொதுவா இந்த 4 படிகளை தான் கடந்து போகும். 1, உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி, தொழிலதிபதி சனி பகவான். அதனால யாருக்கும் கீழே வேலை செய்யறதை விட சொந்தமா தொழில் செய்யணும்னு, இல்லனா ஒரு பெரிய நிறுவனத்துல தலைமை பொறுப்புக்கு வரணும்னு தீராத ஆசை இருக்கும். 2, உங்க ராசிநாதன் செவ்வாயோட தூண்டுதலால உங்க சக்திக்கு மீறிய பெரிய திட்டங்கள்ல இறங்குவீங்க. பிரம்மாண்டமா எதையாவது செய்ய நினைச்சு பெரிய கடனாளியா ஆயிடுவீங்க. 3, உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது பெரிய தொழில் தோல்வியை சந்திக்கிறதே கிட்டத்தட்ட உறுதி. லாபாதிபதியான சனியை நீசமடைறதால நீங்க ரொம்ப நம்புற நண்பர்களே உங்களுக்கு துரோகம் செய்வாங்க, கூட்டாளி ஏமாத்துவாங்க. எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு சூழல் நிச்சயம் வரும். ஆனா 4வது படிதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் இழந்து பிறகு விபரீத ராஜயோகம்னு ஒரு அற்புதமான அமைப்பின் மூலமா சாம்பல்ல இருந்து மீண்டும் எழுகிற ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி முன்னாடி இருந்ததை விட பெரிய வெற்றி அடைவீங்க. இதுதான் உங்க விதி. இந்த வார்த்தைகளை சொல்லாத மேஷராசிக்காரங்களே இருக்க முடியாது. ஒரு காலத்துல எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்துட்டேன் சாமி, இனிமே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், அந்த கடவுள் புண்ணியத்துல எப்படி ஜெயிச்சேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாயாஜால வெற்றிக்கு பேருதான் விபரீத ராஜயோகம். உங்க ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படுற 6, 8, 12ஆம் இடங்களோட அதிபதிகள் வலுப்பெறதால ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறமா நீங்க ஊகிக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இது பிரபஞ்சம் உங்களுக்கு தர்ற ஒரு பரிசு. இது உங்களை ஆச்சரியப்படுத்தலாம், ஆனா இதுதான் நிதர்சனம். சுமார் 80% மேஷராசிக்காரர்கள் தங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா தொடர் பிரச்சனைகளை சந்திப்பாங்க. நிலத்தகராறு இல்லனா தேவையில்லாத சண்டைகள்னு ஏதாவது ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க உசிர கொடுக்கிற அளவுக்கு நம்புற நண்பர்களால ஏமாற்றப்படுற வாய்ப்பும் மிக மிக அதிகம். உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. அதனால யார்கிட்டையும் முழுசா உங்களை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கிறது ரொம்ப அவசியம். இவ்வளவு நேரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சவால்களையும் போராட்டங்களையும் பார்த்தோம். அப்போ என் வாழ்க்கை முழுவதுமே போராட்டம் தானா அப்படின்னு நீங்க சோர்வடைய வேண்டாம். ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. இப்போ அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்றது, தடைகளை தாண்டி எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கான தீர்வுகளை, ஆன்மீக வழிகளை பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு ஒளிவிளக்கா நிச்சயமா அமையும்.
உங்க வெற்றிக்கான பாதையில நீங்களே வச்சுக்கிற முட்கள் இதெல்லாம் தான். முதல்ல செவ்வாய் தர்ற அவசரத்தை விட்டு ஒழிக்கணும். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ரெண்டாவதா அதே செவ்வாய் தர்ற கோபத்தை குறைச்சுக்கோங்க. கோபம் உங்க அறிவை மறைச்சு தவறான முடிவுகளை எடுக்க வச்சிரும். மூணாவதா யாரையுமே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றத கேளுங்க. நாலாவதா அந்த ஆட்டோட குணம் மாதிரி உங்க சக்திக்கு மீறிய பிரம்மாண்டமான திட்டங்கள்ல இறங்காதீங்க. சின்னதா தொடங்கி படிப்படியா வளருங்க. கடைசியா புகழ்ச்சிங்கிற மாய வலையில ஒருபோதும் சிக்கிக்காதீங்க. உங்களை புகழ்ந்து பேசுறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இந்த 5 விஷயங்களை நீங்க தவிர்க்க பழகினாலே போதும். உங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் தானாவே தீர்ந்துடும். இதுதான் உங்க வாழ்க்கை போருக்கான ஆன்மீக கவசங்கள். என்ன நடந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்க குலதெய்வத்தை போய் பார்க்கறத மட்டும் விட்டுறாதீங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய்க்குரிய தெய்வமான நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான கெட்டியா பிடிச்சுக்கோங்க. குறிப்பா மலை மேல இருக்கிற முருகனை வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மலையளவு உயரும். சனி பகவானோட தடைகளை தகர்க்க வியாழக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலை சாத்தி வழிபடுங்க. உங்க கர்ம வினைகள் தீரும். உங்க ராசியில உச்சம் பெற சூரியனோட முழு அருளையும் பெற பிரதோஷ காலத்துல சிவபெருமான வழிபடுறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த வழிபாடுகளோட எப்போதுமே எதையும் யோசிச்சு முடிவெடுக்கிற பழக்கத்தை மட்டும் கடைபிடிச்சீங்கன்னா உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாரும் இல்ல. கடைசியா இதை உங்க மனசுல, உங்க ஆன்மாவுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டமும் உங்களை பலவீனப்படுத்த வரல, அது உங்களை இன்னும் வலிமையாக்கத்தான் வருது. உங்க ராசியில முதல் நட்சத்திரமே கேது பகவானோட நட்சத்திரமான அஸ்வினி. கேது ஒரு ஞான கிரகம். அவர் எப்போதுமே ஒரு தடையை கொடுத்து, ஒரு இழப்பை கொடுத்து, அதுக்கப்புறம் தான் ஒரு மாபெரும் வெற்றியை, ஒரு ஞானத்தை தருவார். அதனால தடைகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. ஒவ்வொரு தடைக்கு பின்னாலையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிறத ஒருபோதும் மறக்காதீங்க. உங்க போராட்டங்களே உங்க மகுடம், அந்த வழிகள் தான் உங்க பலம். இப்போ ஒரு கணம் கண்களை மூடி நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த வலிகளும் வேதனைகளும் போராட்டங்களும் அவமானங்களும் உண்மையிலேயே தோல்விகளா, இல்ல அவை நீங்க வெற்றிங்கிற சிம்மாசனத்துல ஏறி உட்காரத்துக்காக பிரபஞ்சத்தால வைக்கப்பட்ட படிகளா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. விடை உங்க உள்ளேயே இருக்கு. இந்த ஆழமான ஆய்வு உங்க ஆன்மாக்கு ஒரு சின்ன ஒளியை காட்டியிருக்கும்னு நான் மனதார நம்புறேன். இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்துல ஒருத்தரை இணைச்சுக்கோங்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே இருக்கிற மற்ற மேஷராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருங்க. உங்க அனுபவங்களை, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்க போராட்டங்களை கண்டு அஞ்சாதீங்க. அவையே உங்கள் வெற்றிக்கான பாதைகள். நன்றி, வணக்கம்.